சொல்லுங்க பார்க்கலாம், 4 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பிசாசு விட மாட்டான். நீங்கள் இங்கே உட்காந்துருந்தா, ஆனால் இங்கே இருக்க ஜனங்கள் நல்ல ஜனங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னது? முதலாவது என்னது? சத்தமாக சொல்லுங்க. முதலாவது என்ன பண்ணக்கூடாது? மூணாவது ஆளுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. தீமையா மற்றவங்க சொல்ற வார்த்தைக்கு என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. சரி, ரெண்டாவது கோபப்படவே கூடாது. மூன்றாவது சுயநலமான ஜெபமோ சுயத்தோடு நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? ஃபாதர் ஒரு அருமையான ஒரு பாட்டை எழுதியிருக்கிறாரு. சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம், உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஏதோ நம்ம அழகா அப்படியே டியூனா பாடும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய் சுயத்தை டியூன் பாடுறதுக்கு இல்லை பிரியமானவர்களே. நம்ம யோசிச்சு பார்க்கணும், எனக்குள்ள சுயம் இருக்கா? இன்னொரு பாட்டு இருக்கு, சுயம் முற்றிலும் சாம்பலாய் மாறணுமாம் இல்லையா? ஏதோ ஒரு ஏட்டு சுரக்கா போல இல்லை பிரியமானவர் போதிக்கிறேன் நான். ஏதோ ஒரு வானத்து வந்து தூதன் நினைக்காதீங்க. 1ஆம் நம்பர் பாவி நான் தான். ஆண்டவர் என்னோடு பேசுறாரு. நாளைக்கு இது நியாயஸ்தானத்தில் போகும்போது நான் கணக்கு ஒப்பிக்கணும். டேய், சுயத்தை பத்தி பேசுறியே, உனக்கு எவ்வளவு இருந்துச்சு? கோபத்தை பத்தி பேசுறேன். நான் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை கொண்டு உண்மையான அழுதுட்டா வரேன். ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு சந்தோஷம் நீடித்திருக்கணுமே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தை சொல்லணுமே. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, சுயநலமே இருக்கக்கூடாது. நாலாவது பிரிவினை இருக்கக்கூடாது. என்ன இவன் அவன்ல எப்போ பேசும்போதே எங்க பாஸ்டர், எங்க சபை, என்னுடைய ஜனங்கள், நாங்க அப்படிதான் சொல்லணும். பிரிச்சு பேசக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுங்க. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. எல்லாவற்றுக்கும் விட கல்வாரியில் இருக்கு. இன்னைக்கு இந்த பிசாசுக்கு நாம் செவி கொடுத்தபடியினால்தான் இந்த நிர்பந்தமா ஏசப்பாவையும் பிதாவையும் பிரிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளவு பிரயாசப்பட்டான் தெரியுமா? ஆனா ஏசப்பா சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு நீங்க ஓடிடுவீங்க, ஆனாலும் நான் தனிமையா இருக்க மாட்டேன். நானும் என்னை அனுப்பின பிதா ஒன்றாய் இருக்கிறோம். நாமும் அந்த தேவனோடு ஐக்கியமா இருக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த ஞானத்தை, அந்த வெளிப்படுத்தலை, அந்த அபிஷேகத்தை, அந்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவங்களும் நம்மிலும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அருமையான தேவனுடைய ஜனமே, கண்களை மூட யோசித்து பாருங்க. நம்ம சந்தோஷப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அந்த காணாமல் போன வீட்டுல, அந்த ஆடு வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த வெள்ளி இதுல சந்தோஷப்பட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இங்க சந்தோஷப்பட தொடங்கினாங்க, அவ்வளவுதான் இல்லையா? அந்த பிரியாணி எல்லாம் என்ன ஆச்சோ தெரியல. சரி, கண்களை மூடுங்க. ஏதோ ஒரு சத்தியம் மாதிரி ஏதோ ஒரு காரியம் இல்லை. இந்த 4 காரியங்கள் நம்ம செய்யலாம். நிச்சயமாகவே சந்தோஷப்பட தொடங்கி இருக்கிறோமே, இது அப்படியே நீடித்து இருக்கும் இல்லையா? நீடிச்சே போயிட்டே இருக்கும். இந்த பூமியில் நாம் ஜீவிக்கிற நாளெல்லாம் ஏசப்பா வருகிற வர தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நிரந்தரமாய் காணப்படும். எல்லாரும் கண்களை மூடுங்க. இறுதி நாளத்தில் சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு நான் ஒரு புதிய தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்ப்பா. நான் எங்க குடும்பத்தில் நான் 3வது ஆளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். 3வது ஆளுன்னு சொன்னா எங்களை இணைச்ச பரிசுத்தாவியானவரா இருக்கணும். நாங்க முப்பரி நூலா இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. உம்முடைய வார்த்தைக்கு மீறி மாறாக, உம்முடைய சித்தத்திற்கு மாறா சொல்றவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன், கோபமே பட மாட்டேன். எங்களை கோபப்படுத்தும்படி, எரிச்சலாக்கும்படி என்ன சூழ்நிலையில் வந்தாலும் உம்முடைய சாந்தத்தை நான் நினைச்சு கொள்வேன். அவரையே நான் நினைச்சு கொள்வேன். வேதம் சொல்லுகிறது, பாவிகளால் இப்படிப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்க. அவரே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு கோபமே வராது. பாவிகளால் இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். கோபமில்லாத வாழ்க்கை, சுயமில்லாத வாழ்க்கை, பிரிவினை இல்லாத வாழ்க்கை,
இவைகள் நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே இந்த 2025ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தில் இருந்த சகல ஆசீர்வாதங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கலாம். எல்லாரும் கண்கள் மூடி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்படியே ஜெபத்துல காத்துருங்க. ஆண்டவரே, நான் இவ்விதமாக நான் ஜீவிப்பேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே நான் ஜீவிப்பேன். உம்முடைய மாதிரியின்படியே நான் ஜீவிப்பேன். இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்தா நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு அருமையா இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவ்விதமாக நாமும் ஜீவிப்போமாக. எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி அப்படியே